கிழவன் சேதுபதி காலத்துல வந்து அவங்க வந்து இந்த திருக்கோஷ்டியூர் இருக்கு பார்த்தீங்களா, திருக்கோஷ்டியூர்ல வந்து பாரிவேட்டை திருவிழாவுக்கு வந்து அவர் வந்து ஊர்களை வந்து தானம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திருப்புலானி கோயிலுக்கு வந்து ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் இந்த 3 வட்டத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு 27 ஊர்களை செலக்ட் பண்ணி திருப்புலானியில் வந்து திருவிழா நடத்துறதுக்கு கொடுத்துருக்காரு. சேதுபதி மன்னர்களோட கொடைகளில் வந்து இந்த கொடை வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து முத்து விஜய ரகுநாத சேதுபதி இவர் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு தேர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஊஞ்சல் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க சேதுபதி இவர் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் நயினார் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரோட பழைய பேர் வந்து திருமருதூர். அங்கே வந்து முற்கால கோயில் ஒன்று இருக்குது, முற்கால பாண்டியர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி அந்த கட்டிட பகுதி பூரா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காலத்தில் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் அந்த புகழ்பெற்ற அந்த 3ஆம் பிரகாரம், அந்த 3ஆம் பிரகாரம் வந்து இவரோட காலத்துல தான் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரிய பிரகாரம் சொல்றது ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ வந்து அவர் காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டாலும் பல வருஷங்கள் எடுத்திருக்கு அந்த பிரகாரத்தை வந்து முடிக்கிறதுக்கு. இந்த பணியில வந்து அவருக்கு உறுதுணையா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து இருளப்ப பிள்ளை.